அருமை சகோதரர் பி.வி. ராஜன் செல்லப்பா அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகின்றார்கள். நமக்கெல்லாம் மிகவும் நெருங்கிய நண்பர். பல ஆண்டுகளுக்கு கழித்து மீண்டும் நமது நெருங்கிய நண்பர்களுக்கு அதுவும் இரட்டை இலை சின்னத்திலே மதுரை மாநகரிலே வாக்கு சேகரிப்பது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தருகிறது. மதுரைக்கு நான் வரும்போதெல்லாம் 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா அவர்கள் அன்றைக்கு மாபெரும் வெற்றி பெற்றார்கள். இங்கே உள்ள அனைத்து தொகுதிகளிலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது என்பது ஒரு சரித்திர சான்றாகும். அதே போல 25 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்த 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நமது மதுரை மண்டலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் மதுரை மாவட்டத்திலே உள்ள அனைத்து தொகுதிகளிலுமே நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி முழுவதும் வெற்றி பெற்று அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் அமைச்சரவை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் எல்லாம் வல்ல மதுரை மீனாட்சி அம்மனை வேண்டிக் கொள்கின்றேன். திமுக ஆட்சி காலத்தில் மிகவும் மோசமான ஆட்சியாக கருதப்படுவது 96-2001. அப்பொழுதுதான் தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை விதிமீறல்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் நடைபெற்றது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த 21-26 ஆட்சி என்பது படுமோசமான ஆட்சி. இந்தியாவிலேயே இப்படி ஒரு மோசமான ஆட்சி இல்லை என்கிற நிலைமையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கின்றது. பச்சிளம் குழந்தை முதல் கல்லூரி செல்கின்ற மாணவிகள், பள்ளிகள் செல்கின்ற மாணவிகள், இன்னும் சொல்ல போனால் வீட்டிலே உள்ள வயது முதிர்ந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு வன்கொடுமைக்கு ஆளாகி உயிர் விடுகின்ற கொடுமையான ஒரு கொலைக்காடாக தமிழ்நாடு இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளிலே 8000 கொலைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பதிவாகி இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இந்த போதை மருந்து பழக்கம் மாணவர்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து இங்கே விற்கப்படுகிறது. வீட்டிலே உள்ள தாய்மார்களும் பெரியோர்களும் முன்பெல்லாம் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் போதோ கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு வேலைக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் வீடு திரும்பும் வரை எப்படி வாசலிலே அமர்ந்து பெண் பிள்ளைகளுக்காக காத்திருப்பார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஆண் பிள்ளை பெற்றவர்களும் பள்ளிக்கு செல்கின்ற தங்கள் வீட்டு பையன், கல்லூரிக்கு செல்கின்ற தங்கள் வீட்டு பையன், இளைஞர் வேலைக்கு செல்கின்ற தங்கள் வீட்டு இளைஞர் இந்த பாலாய் போன கஞ்சாவிற்கு அடிமையாகிவிடக் கூடாது என்கின்ற மன வருத்தத்தில், பயத்தில், அச்சத்தில் இன்றைக்கு வீட்டிலே வயிற்றிலே நெருப்பை கட்டிக்கொண்டு அவர்கள் காத்திருக்கின்ற சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத அளவு சுதந்திரம் வாங்கிய பிறகு இந்தியாவில் இப்படி ஒரு மோசமான ஆட்சி இல்லை என்கிற அளவுக்கு தான் இந்த ஆட்சி நடைபெறுகிறது. காரணம், இன்றைக்கு முதல்வரின் குடும்பம் ஊழலிலே திளைக்கிறார்கள், அவர்களை சார்ந்தவர்கள் திளைக்கிறார்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அந்த ஊழல் பணத்தை வைத்துக் கொண்டு எப்படியாவது ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று அவர்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் முறியடித்து மீண்டும் நமது பகுதியில் அம்மாவின் ஆட்சி, இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி பூங்காவாக தமிழகம் திலங்க அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்.